அதான் நிறைய கிளினிக் இருக்கு. இப்போ அப்படிங்கும்போது ஒவ்வொரு கிளினிக் ஒரு ரிசல்ட்ஸ் வந்து வரும், ஒரு கிளினிக் வராது. அப்படிங்கும்போது அந்த பயம் இருந்துகிட்டே இருக்கும் எல்லாத்துக்குமே. ஸோ நான் வந்து நான் வந்து ஒரு 6 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்போது எந்த கிளினிக் வந்து நல்ல கிளினிக், எந்த கிளினிக் வந்து கொஞ்சம் ஒர்ஸ்டான கிளினிக்லாம் தெரியும் எனக்கு. ஸோ அதனால் வந்து ஈஸியாக வந்து நல்லா ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம யூடியூப் சேனலில் வந்து எல்லாத்துக்குமே வந்து சொல்லிட்டு இருக்கோம். ஸோ வந்து ரிவ்யூ பண்ணி போடுறேன். ஹேட்டர் கிளினிக் வந்து நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நான் வந்து பொதுவாக வந்து ஒரு கிளினிக் எப்பயுமே வந்து அட்டாக் பண்ணி பேச மாட்டேன், ஒரு கிளினிக் தூக்கி வச்சு பேச மாட்டேன். ஸோ அவங்களோட குறைநிறைகளை சொல்லிடுவோம், கிளினிக்கோட குறைநிலை சொல்ல மாட்டோம். ஒரு நல்ல கிளினிக்னா அதுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுவோம். ஸோ நல்ல கிளினிக்னா இது பிகாஸ் நீங்கள் அந்த சஜஷன் கொடுக்கும்போது, அட்வைஸ் கொடுக்கும்போது தான் ஒருவேளை நமக்கு பண்ணணும்னு தோணுச்சுன்னா கூட எது பெஸ்ட்டு, இதை எப்படி சர்ச் பண்ணலாம், எப்படி பண்ணால் ரைட்டாக இருக்கும் அந்த கிளினிக் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் கொடுத்துருக்கீங்க ரிவ்யூ பண்ணி. ஆமாம், கரெக்ட். ஆமாம், வந்து இப்போ அந்த மாதிரி தான் ஒரு கிளினிக்னா இதெல்லாம் இருக்கணும், இதெல்லாம் இல்லைன்னா பண்ணக்கூடாது, இதெல்லாம் இருந்தால் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது சொன்னோம்னா அவங்களே வந்து அனலைஸ் பண்ணி அவங்க தெரியும். இப்போ நான் வந்து 6 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா விரல் விட்டு எண்ணிடலாம். நான் எல்லா கிளினிக்கில் வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லிட முடியாது. அந்த கிளினிக் வந்து எல்லா கிளினிக்கும் வந்து பெஸ்ட்னு சொல்ல முடியாது, எல்லா கிளினிக்கும் ஒஸ்ட்டும் சொல்லிடவும் முடியாது. சரிங்களா? ஸோ விரல் விட்டு எண்ணிடலாம். ஆனால் கிளினிக் வந்து கொஞ்சம் நிறைய இருக்குது தமிழ்நாட்டிலேயே. சூப்பர்லாம் வந்து சும்மா டெக்னீஷியன்ஸ்லாம் வந்து ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கிளினிக் மோஸ்ட் ஆஃப் த கிளினிக் மேடம் நான் கிளினிக் பேர் சொல்லி அவங்க இது பண்றாங்க, பேர் சொல்ல வேண்டாம், நீங்க ரிவ்யூ பண்ணிருக்கீங்களா கேக்குறேன் பர்சனலி. அது வந்து இப்போ நீங்க வந்து இப்போ நான் வந்து என்னன்னா ஒரு ஹப் மாதிரி நான் ஆக்சுவலா ஏன்னா ஏன் சொல்றேன்னு கேளுங்க. நான் வந்து யூடியூப்ல வீடியோ போடுறேன் பார்த்தீங்கன்னா என் நம்பர் அங்கே இருக்கும். ஸோ எனக்கு வந்து கால் பண்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏன் நான் சொல்ற கிளினிக்ல போய் ஆர்டர் பண்றவங்க மட்டும் கால் பண்ண மாட்டாங்க. எல்லா கிளினிக்ல பண்ணிருக்கவங்களும் அவங்க கால் பண்ணுவாங்க, அவங்களோட டவுட்ஸ்லாம் என்ன கேட்பாங்க. ஸோ அப்போ வந்து அவங்க ஒப்பீனியன் என்ன சொல்லுவாங்க. இப்போ நம்ம போய் ஒரு கிளினிக்கை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு கூட இப்போ ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஒருத்தர் கால் பண்ணி பேசுறாங்கன்னா அவர் சாட்டிஸ்ஃபைடா இருந்தாலே இல்லையா நமக்கு தெரியும். ஸோ ஓகே நல்ல கிளினிக்குப்பா இந்த ரிசல்ட் வந்து சொல்றத விட எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய கிளினிக் வந்து ஒஸ்டாக தான் சொல்லியிருக்காங்க. பட் அந்த கிளினிக்கை ரிவ்யூ பண்ண விரும்பல, நம்ம சேனல்ஸ் யாரும் சொல்ல மாட்டோம். பட் நான் எனக்குள்ளேயே வச்சுப்பேன். பட் எனக்கு பர்சனலாக யாராவது கேட்டாங்கன்னா சொல்லுவேன், பட் ஓப்பனாக சொல்ல மாட்டோம். பர்சனலாக யாராவது கேட்டாங்கன்னா ஏன்னா பேஸ்ட் ஆன் ரிவ்யூ தான். நீங்கள் எந்த ஒரு ப்ராடக்ட் எடுத்து போனாலும் சரி, இப்போ நீங்கள் ப்ராடக்ட் நல்லா பார்க்க நல்லா இருக்கும், பட் அதை யூஸ் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கா, சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு தெரியும். ஸோ அவங்கள யூஸ் பண்ணி அதை வந்து அவங்க ஹேட்டம் நம்மளோட அமௌண்ட் நிறைய தெரியும். ஒரு 100 பேர் ஒரு கிளினிக் எடுத்து சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 70 பேர் வந்து நல்லதா சொன்னாங்கன்னா நல்ல கிளினிக். நல்ல கிளினிக். அதுக்கு இந்த 30 பேர் தப்பா சொல்லிட்டாங்க அப்படின்னு கெட்ட கிளினிக் சொல்லிட முடியாது. ஏன்னா 70 பேர் கரெக்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது நல்ல கிளினிக் தான். பட் 70 பேருமே கரெக்டாக சொல்லணும்னு வச்சுக்கோங்க, எல்லாமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் மேட்டர்ஸ் a lot இல்லையா? அவங்க செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும். ஆமா எனக்கு முன்னாடி இப்படி இல்ல, இப்போ ஐ அம் லுக்கிங் பெட்டர் தென் வாட் ஐ வாஸ் பிஃபோர் அப்படிங்கிறது அவங்க செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரொம்ப முக்கியம். ஆமா கரெக்ட். ஸோ அந்த ஃபீட்பேக் வச்சு நான் வந்து சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி தான் அதான் சொல்றேன், விரல் விட்டு எண்ணிலாம் தமிழ்நாட்டு கிளினிக்ல. ஏன்னா வந்து மக்கள் பயப்படுறதுக்கு இந்த ரீசன் இருக்கு, ஃபேக்கா நிறைய கிளினிக்ஸ் இருக்கு, அந்த ரீசன் இருக்கு. அதனால தான் மக்கள் வந்து இன்னமும் பயப்படுறாங்க ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பார்த்து. ஸோ நம்ம ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் வந்து இப்போ ஒரு ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறோம்னா ஒரு சில விஷயம் கிரைட்டீரியாவில் நல்லா வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ செக் பண்ணிட்டு ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஏன்னா வந்து அந்த மற்ற கிளினிக் இப்போ ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாவே ரிசல்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லிட முடியாது. நீங்கள் கரெக்டான இடத்துல பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட் வரும். கரெக்டான இடத்துல கரெக்டான வந்து ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா வெல் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்கில் பர்சன் இருக்க இடத்துல பண்ணா பெட்டரா இருக்கும். வெல் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா வந்து எக்ஸ்பீரியன்ஸான டாக்டர்ஸ் வந்து பண்றாங்க. ரிசல்ட்ஸ் ஒரு ரேஷியோ பார்க்கணும். ஸோ இந்த ரிசல்ட் இந்த கிளினிக் வந்து எவ்வளோ ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, இதை வந்து அவங்க வந்து வெப்சைட்ல என்ன வேணா போடலாம். பட் ஏன்டா சொல்ல முடியாது. ஸோ ஏன்னா வந்து எனக்கு நிறைய பேர் என்ன பேசுவாங்க. இப்போ என்னோட கான்டாக்டே பார்த்தீங்கன்னா ஒரு 10,000-12,000 கான்டாக்ட் இருக்கேன் என்னோட ஃபோனில். ஏன்னா இவ்வளோ பேர் என்கிட்ட பேசியிருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது அவங்கள்ட்ட இருந்து வரும்போது வந்து மவுத்து அது வாயில சொல்றாங்க, அதுதான் உண்மை எப்பயுமே. ஸோ அப்படிங்கும்போது அதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்றேன். ஒரு 3-4 இயர்ஸாக நான் வந்து ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் தான் இங்கே வந்து ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். நீங்க ஏதாவது ரிக்ரெட் பண்ணிருக்கீங்களா வாழ்க்கையில? பிகாஸ் 2017லேயே பண்ணிருக்கீங்க, அதுக்கும் முன்னாடி நிறைய பேர் பண்ணியிருக்காங்க டிரான்ஸ்பிளான்டேஷன். பட் பிகாஸ் எல்லாருக்கும் அது அவேர் இல்லை, யாருக்கும் அது தெரியாதோ இப்படி இருக்கா அப்படி இருக்கான்ற விஷயம் கூட நிறைய பேர் தெரியாது. ஒருவேளை நீங்க அப்போ பண்ணல அப்படின்னா இன்னும் பெட்டரா வெயிட் பண்ணி பண்ணியிருந்தா இன்னும் பெட்டரா இருந்திருக்குமா அப்படின்னு என்னைக்காவது மனசுல அந்த ரிக்ரெட் பண்ணிருக்கீங்களா?
லேட்டாக பண்ணியிருந்தாரு நல்லா இருக்கு. லேட்டாக பண்ணியிருந்தாருல்லப்பா, உங்களுக்கு தேவையானதால பண்ணியிருக்கீங்க. அப்போ நம்மளுக்கு அவ்வளோ நாலேஜ் இல்லாமல் ஒரு பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணதுக்கப்புறம் தான் சில பல ரிவ்யூஸ் எல்லாம் தெரிய வந்தது, உங்களுக்கு எது பெஸ்ட்டு எது இல்லை அப்படிங்கிறது. ஒரு வெயிட் பண்ணி பண்ணியிருந்துருக்கலாமோ, ஒரு வேளை இன்னும் பெஸ்ட்டாக இருந்திருக்குமோன்னு ஃபீல் இருக்குதான்னு கேட்குறேன். எனக்கு வந்து எப்படி இருந்தது அப்படின்னா, ஆர்டர் பண்ணிட்டு நல்லா ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். பட் வந்து அதுக்கப்புறம் வந்து நிறையா நம்ம அட்ஜஸ்டன் கிளினிக் ரிசல்ட்ஸில் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. ஸோ இந்த கிளினிக்கே ஃபர்ஸ்ட் டைம் ஆர்டர் பண்ணியிருக்கலாமா நம்ம அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா எனக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்தது, ரிசல்ட் வரணும்னு சொல்ல மாட்டேன், நல்ல கிளினிக் பண்ணாங்க, எனக்கு ரிசல்ட்ஸும் வந்தது. பட் ஆனால் அந்த டென்சிட்டி வந்து அவங்க அட்ஜஸ்டன் கொடுக்குற மாதிரி கொடுக்க முடியல அவங்க. ஸோ அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் தான் எனக்கு இருந்தது ஒழிய, மற்றபடி வந்து இப்போ அந்த ஆர்டர் ரிசல்ட் வச்சு நல்லா லுக்லாம் கொடுத்தது. பட் டென்சிட்டி மேட்டர்னா, ஸோ அதுக்காக தான் நான் 2வது டைம் வந்து அட்ஜஸ்டன் கிளினிக் ஆர்டர் பண்ணேன். ஸோ இதுக்கு ஒன்று தான் ரிக்ரெட் பண்ணியிருக்கேன். ஸோ அட்ஜஸ்டன் கிளினிக்கில் ஃபர்ஸ்ட் டைம் ஆர்டர் பண்ணியிருந்தா நான் இன்னொரு டைம் ஆர்டர் பண்ண தேவையில்லை. 2வது டைம் ஆர்டர் அட்ஜஸ்டன் கிளினிக்கில் பண்ணேன். எதுக்குன்னா டென்சிட்டிக்காக பண்ணேன். ஸோ அதே நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருந்தேன் அப்படின்னா 2வது டைம் எங்கேயுமே நான் ஆர்டர் பண்ண தேவையில்லை. ஏன்னா டென்சிட்டி சூப்பராக இருக்குது. ஸோ நான் வந்து என்னோட நிறைய பேசுவாங்க, ஃபோட்டோஸ் அனுப்புவாங்க. ஸோ அந்த ரிவ்யூஸ்லாம் பார்க்கும்போது ரிசல்ட் சூப்பராக இருக்கும். நானே அது அவங்க என்கிட்ட நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நான் டெஃபினட்டாக நீங்கள் சொல்லியிருக்கீங்களா, நிறைய பேர் பேசுவாங்க, கால் பண்ணி சொல்லுவாங்க. அவங்க சொல்கிற ஃபீட்பேக் வச்சு தான் நான் அந்த கிளினிக் பற்றின ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னீங்களே. டெஃபினட்டாக அப்படி பண்ணும்போது டெஃபினட்டாக ஹெச்எஸ்எல்லேருந்து கால் போயிருக்கோம் இல்லையா, ஒரு கொஸ்டின் இருக்குது. அவங்க நிறைய பேர் பண்ணதுனால மேடம் அந்த ரிசல்ட்டோட இது நல்லா தெரிஞ்சது. எனக்கு பொறாமையாக இருக்கும், என்னோட ஒரு ரிசல்ட் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது மட்டும் தான் உங்களை ரீட் பண்ணேன். மற்றபடி லேட்டாக பண்ணியிருந்தா பட் அட்ஜஸ்டன் தெரியாமல் போயிருந்துச்சு எனக்கு. ஸோ அது ஒரு இது இருக்குது. ஏன்னா நான் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஆர்டர் பண்ணதுனால தான் மற்றபடி அந்த ஃபீல்டுக்குள்ளேயே நான் வந்தேன். இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்து எல்லாத்தையும் பற்றியும் தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். ஸோ நான் 2017 பண்ணதுனால தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்ராக்சிமேட்டாக சொல்லணும் அப்படின்னா என்னோட கைடன்ஸ் வச்சு என்கிட்ட பேசினவங்களே ஒரு 2,000-3,000 பேர் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஓகே ஓகே ஓகே. அதாவது என்ன பேசினவங்க, எனக்கு தெரிஞ்சவங்க. ஸோ நான் ரெஃபர் பண்ண கிளினிக்லேயே இவ்வளோ பேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவ்வளோ ரிசல்ட்ஸ் வந்து எனக்கு ஒரு திருப்தி இருக்கும். ஓகே, ஒரு கிளினிக் பற்றி ரிவ்யூ தரோம், அது அடுத்த விஷயம். பட் ஆனால் வந்து என்னால் ஒரு ஹேர் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அதுக்கு முதல் தொடக்கம் நான் தான், வெதை நான் போட்டது அப்படிங்கிற மாதிரி. டெஃபினட்டாக யூ கேன் ஹேவ் தட் ப்ரௌட்னஸ். ஏன்னா அந்த ப்ரௌட் மூமெண்ட் டெஃபினட்டாக உங்களுக்கு இருக்கணும். நீங்கள் தான் முதல்ல ஆரம்பித்த தமிழில். நான் சொன்னேன் இல்லையா, அதுக்கு முன்னாடி ஐ ஹர்ட் அபவுட் யூன்னு. உங்களுடைய வீடியோஸை பார்த்து அதுக்கப்புறம் உங்ககிட்ட போய் கேட்டு டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீடியோஸ் போட்டவங்க நிறைய பேர் இருந்திருக்காங்க. அதான் கிளினிக், அதான் இப்போ யூடியூப் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா இப்போ நிறைய யூடியூப்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் என்னை பார்த்து நிறைய பேர் ஆரம்பிப்பாங்க. மறுபடியும் அவங்களே வந்து எனக்கு கேட்குற திரும்பி என்னை பற்றி தான் பேசுவாங்க. யாரும் நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க அப்படின்னு சொல்லணும். ஆனால் வந்து அவங்க கிளினிக் ஒரு யூடியூப் ஆரம்பிக்கிறாங்கன்னா எனக்கு வந்து ஹாப்பியாக இருக்கும். அப்பா என் வேலை குறைஞ்சது. ஏன்னா இப்போ நான் வந்து யூடியூப் ஆரம்பிக்கிற முதல் காரணம் என்ன, இது வந்து ஸ்ப்ளிட் பண்ணி விடணும். ஸ்ப்ளிட் பண்ணி எல்லாத்துக்குமே போய் சேரணும். இப்போ வந்து நீங்கள் வந்து காஸ்ட் கம்மி வச்சு ஹேர் ஆயில் இது பண்ணுறீங்க. ஸோ காஸ்ட் ஹையாக இருந்தால் ஒரு குறிப்பிட்ட பீப்புளால் தான் பண்ண முடியும். காஸ்ட் லோவாக இருந்து நல்ல குட் சர்வீஸ் பண்ணோம், நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்தோம்னா ஸோ எல்லாத்துக்குமே போய் சேரணும். ஸோ அதே தான் நானும் திங்க் பண்ணேன். ஸோ ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு நம்ம சொல்கிறோம். ஸோ சொல்லும் போது எல்லாத்துக்கும் ஸ்ப்ளிட் ஆகணும். இப்போ என்னை பார்த்து இன்னொருத்தர் வந்து சேனல் ஆரம்பிக்கணும்னா வந்து என்ன சொல்கிறேன், பெருமை தான். ஓகே, என்ன பார்த்தா பண்ணாரு. ஸோ அவர் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஸ்ப்ளிட் ஆகுதுன்னா அதை பற்றி தான் நினைப்பேன். மற்றபடியாக வந்து மற்றவங்களாம் வந்து பணத்துக்காக அந்த ஃபேமுக்காகலாம் பண்ணுறாங்க. பட் நான் வந்து அது மாதிரிலாம் பண்ண மாட்டேன். அவங்க பண்ணாலும் ஓகே, உன்னோட குணம் அது, நீ பண்ணிட்டு போ. எதுவுமே அப்படிதான் வாழ்க்கையில், உன்னோட குணம் அது பண்ணிட்டு போகும். எனக்கு வந்து அதை மெயினாக அதை ஸ்ப்ளிட் ஆகுதா இல்லையா. ஆனால் வந்து என்னை பார்த்து ஒரு கிளினிக்கான ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு அதை வந்து பேடாக பண்ணாங்க, எனக்கு வந்து ரொம்ப வருத்தமாக இருக்கும். அது மாதிரி பண்ண யூடியூபர்ஸ் இருக்காங்க. பார்த்து ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் நல்லா பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒஸ்ட்டாக பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க பணத்துக்காக. ஸோ அது மாதிரி பண்ண யூடியூபர்ஸ் இருக்காங்க. அவங்கள பார்த்தா கொஞ்சம் வருத்தமாக இருக்கும். ஸோ திருத்திக்கிட்டாங்கன்னா பரவாயில்ல, அந்த மாதிரி தோணும். மற்றபடி நல்லா பண்ணாங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஏன்னா நான் ஸ்ப்ரெட் பண்ணுறது இன்னும் அவங்களுக்கு பண்ணால் எனக்கு ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகும். பட் இப்போ வந்து தமிழ்நாட்டில் நிறைய ஸ்ப்ரெட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நிறைய கிளினிக்ஸ் வந்துருச்சு. இப்போ அட்ஜஸ்டன் கிளினிக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா போயிட்டு இருக்கு. இப்போ பெங்களூரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தமிழ் பீப்புள்ஸ் இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ கிளினிக் கீழே பார்த்தா நிறைய தமிழ்காரங்க தான் உட்காந்துருக்காங்க. அவங்க நிறைய தமிழ் தான் பேசிட்டு இருந்தாங்க. அவங்க நிறைய கனடியன்ஸ் மற்ற இதெல்லாம் வந்துருப்பாங்க அப்படின்னு. இந்த ஊர்ல குறைஞ்சது ஒரு ஒருத்தருக்கு 4-5 லாங்குவேஜ் டிஃப்ரெண்டா தெரியும். நிறைய தமிழ் பீப்புள் சொல்றாங்க. ஸோ சூப்பரா இருக்கு. அட்ஜஸ்டன் கிளினிக் வந்து சூப்பரா சர்வீஸ் பண்ணிட்டு இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ நான் இது வந்து நான் உங்களோட இதை நான் ரெஃபர் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ அந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு
கிளினிக்கோட வந்து லொக்கேஷன்ஸு, ஃபோன் நம்பர்ஸ் எல்லாமே வந்து கிளினிக்கோட டீல்ஸ் எல்லாமே கீழே போட்டிருக்கேன். நீங்கள் வந்து இப்போ நம்பர்ஸ் கொடுத்துருப்பேன் கவுன்சிலிங்க்கு. ஓகே, நீங்கள் கால் பண்ணி கேட்டுட்டு பேசுங்க. பேசிட்டு உங்களோட ஃபோட்டோஸ் அனுப்புங்க. உங்களுக்கு ஓகே சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படின்னா இந்த கிளினிக் வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? தேங்க்யூ மேம். உங்களுக்கு உங்கள் டைம் உங்கள் டைம் வந்து உங்கள் பிஸி டைமில் எங்களுக்காக ஒரு டைம் ஒதுக்கி அட்லீஸ்ட் இது எவ்வளோ எந்த அளவுக்கு ரீச் பண்ண முடியுங்கிறது தான் நம்ம நோக்கம். ஸோ இதில் யாரும் பிஸி கிடையாது. டெஃபினட்டாக யூ ஆல்வேஸ் வெல்கம். தேங்க்யூ மேம். கரெக்டாக எங்கள் கொஸ்டின்ஸ்லாம் ஆன்சர் பண்ணீங்க. ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ ஸோ மச்.